ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் களம் வந்துடுச்சு. ஸோ அனைவரும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட மறக்காதீங்க. ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமை. அதனால் அனைவரும் ஓட்டு போடுங்க. உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்கள கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாமல் விட்டுறாதீங்க. அதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ இப்போ நம்ம என்ன பற்றி பேச போகிறோன்னா, ராகவ் ஜாதவ் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி. இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச காலத்துல ரொம்ப ட்ரெண்டிங்கா அவரு போயிட்டு இருக்காரு. அவருடைய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்மளாம் யோசிச்சிருப்போமான்னு கூட தெரியாது. எப்படி சொல்றதுன்னா, இந்த ரீசார்ஜ் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க இல்லையா? அது 13 மாசம் தான் நம்ம ரீசார்ஜ் பண்றோம்னு நமக்கே தெரியாது. நம்மளாம் நினைச்சு கூட அதை பார்த்துக்க மாட்டோம். ஏன்னா எவ்வளோ வருஷம் நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம். 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியல. இன்னைக்கு ராகவ் ஜாதவ் ஒரு பாராளுமன்றத்துல பேசும்போது தான், ஓ நம்ம 13 மாசம் ஒரு வருஷத்துக்கு நம்ம ரீசார்ஜ் பண்றோமாங்கிறது தெரிய வருது. நம்ம அதை பத்தி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இல்லை. ஸோ அவர் சொன்ன உடனே தான் நமக்கு அதை பத்தி தெரிய வருது. அதை பாராளுமன்றத்துல பேசி, அதாவது ஒரு வருஷத்துல 12 மாசம் தான். அந்த 12 மாசம் தான் நம்ம வேலைக்கு போனாலும் நமக்கு 12 மாசம் தான் சம்பளம் தராங்க. அதை மாதிரி மாசம் மாசம் தான் நமக்கு கிடைக்குது. 12 மாசம் தான், 13 மாசமா எக்ஸ்ட்ரா சம்பளமும் தரல அப்படின்னு சொல்லி, அப்ப ரீசார்ஜ் திட்டங்கிறது பார்த்தீங்கன்னா 28 நாட்கள். ஒரு மாசத்துக்கு 28 நாள் தான் நம்ம ரீசார்ஜ் பண்றோம். ஸோ மாசம் 30ஆம் தேதியும் வருது, 31ஆம் தேதியும் வருது. அதை கணக்கு பண்ணுமா நமக்கு 13 மாசம் கணக்கு வருது. இதை பாராளுமன்றத்துல பேசி 30 நாட்களாக மாத்தி மாசம் ரீசார்ஜ் 30 நாள் தான் அப்படின்னு கொண்டு வந்தது ராகவ் ஜாதவ் தான். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் தான் அந்த ராகவ் ஜாதவ். இவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க, நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலியல் வன்கொடுமை அந்த சட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஆஜராகிறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது எப்படி நம்ம அவங்களுக்கு குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுக்கறது அப்படின்ட்டு ஒரு விஷயம் பேசியிருப்பாரு. ஒரு குற்றவாளிக்கு நம்ம போய் முன் நிற்கலாமா அப்படின்னு அவரு சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லைங்க, ஏர்போர்ட்டு விமானத்துல அங்கே போயிருக்காரு. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஒரு டீ ஷாப்பில் டீ கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 150 200 ஏன்னா நானே இங்கே சாப்பிட்ருக்கேன். ஏன்னா 150 ரூபா தான் ஒரு டீயே. வெளியில் போனால் ஒரு 15 பேர் கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி 150 ரூபா ஒரு டீ, 150 ரூபா டு 200 இருந்த விலையை அவர் போய் அந்த விலையை கம்மி பண்ணியிருந்தார். எவ்வளோ தெரியுங்களா? 10 ரூபா. 150 ரூபா அங்கே இருக்கு, 10 ரூபா அங்கே இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை கொண்டு வந்தது அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு எம்பி கேண்டிடேட்டை நம்ம மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். ராகவ் ஜாதவ் அவரை மாதிரி ஒரு ஆட்கள் தான் நமக்கு தேவை. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம பணம் எடுக்கணும், இல்லைன்னா இப்போ நீங்க ஓய்வூதிய பணம், ரேஷன் அட்டை, ரேஷன் கார்டுக்கெல்லாம் போனால் நம்ம சும்மா விட்டுறாங்களா? ரேஷன் கார்டில் போய் தம்பு வைங்க, ரேகை வைங்க, ரேகை வரலம்மா நாளைக்கு வாமா அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்புவாங்க. ரேகை வரல, ரேகை வந்தாதான் உனக்கு அரிசி அப்படின்னு. நல்லா பார்த்தீங்கன்னா ரேகை வந்தாதான் உங்களுக்கு அரிசி, இல்லைன்னா அரிசியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஓய்வூதிய பணம் அதுலேயும் ரேகை வைக்கணுமா? இப்போ பத்திரப்பதிவு போனாவே நம்ம ரேகை வைக்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் ரேகை வைக்கிறோம். நம்ம ஏன் ஓட்டுக்கு மட்டும் ரேகை வைக்கல அப்படின்னு ராகவ் ஜாதவ் பார்லிமெண்ட்ல கேட்டிருக்காரு. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கோமா? யோசிச்சு கூட மாட்டோம். ஏன்னா நம்ம ரேகையை வச்சு ஓட்டு போட்டா போலி ஓட்டு இருக்காது, கள்ள ஓட்டு இருக்காதுன்னு அவர் சொல்றது நியாயமான ஒரு விஷயம். எல்லாரும் இதை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அவர் சொல்லியிருக்காரு. மக்களுக்கான ஒரு விஷயம் பண்றேன்னா அது ராகவ் ஜாதவா தான் இருக்கும். ஏன்னா மக்கள் குரலாய் இன்னைக்கு பாராளுமன்றத்துல ஒலி எழுப்பக்கூடிய ஒரு தலைவர்னா அவர் ஒருத்தர் தான். ராகவ் ஜாதவ் தான் நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன்னா ஓட்டு போறதுக்கு கைரேகை இருந்தா இன்னைக்கு போலி ஓட்டே கிடையாதுல்ல, கள்ள ஓட்டே கிடையாதுல்ல. சரி யார் ஓட்டு போட்டாங்கன்னு தெரியும்ல. ஸோ அது ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது அமல்படுத்துவாங்களா என்னன்னு தெரியல.
அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யுங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம எம்பி கூட சொல்லுவாங்க, எம்எல்ஏ கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு அரசு அதிகாரி வரோம்னா எக்ஸாம் எழுதி வராங்க இல்லையா? எக்ஸாம் எழுதி வராங்க. அவங்க பாஸ் பண்ணி தான் அந்த இதுக்கு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எம்எல்ஏ வந்து நம்ம வந்து ஒரு சேவை செய்கிறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எதுக்கு பென்ஷன் அதுவும் கேட்டிருக்காரு. எம்எல்ஏவுக்கு எதுக்கு பென்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ சேவை செய்ய வந்தா நம்ம இல்லைன்னா நான் வந்து மக்கள் ஒரு பிரதிநிதிங்கும் போது அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வந்து எழுதி அவங்க பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க வரட்டும். அது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தானே இப்போ வந்து பிரதிநிதியா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. எம்எல்ஏவா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், மக்கள் தானே பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பிரதிநிதி சரியில்லை, இல்லை எம்பி சரியில்லை, எம்எல்ஏ சரியில்லை அப்படிங்கும்போது அவங்கள மக்களே தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து வெளிநடப்பு செய்யலாம்ல. அவங்கள வந்து இப்படி எம்பி பதவியில இருந்து காலி பண்ணலாம்ல அப்படின்னு ஒரு பாராளுமன்றத்துல பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பேசும்போது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு தலைவர்லாம் கிடைப்பாங்களான்னு நினைச்சோட பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல வந்து கோவில், சர்ச்சு எல்லாமே இருக்கட்டுமே. அஹ் பணம் வந்து போடுறாங்க இல்லையா? இவ்வளவு ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு பண்றாங்களே. இந்த நிதி ஒதுக்கீடுலாம் என்ன பண்றாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. ராகவ் ஜாதவ் வந்து பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்ட நிமிஷமே அவர் வந்து 150 நாட்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாவா இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து அவர் ஒரு வைரல் ட்ரெண்டிங்காகவும் இருக்கிறாரு. ட்ரெண்டிங்னா இப்போ வந்து இப்போ டோல்கேட்டு டோல்கேட்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். டோல்கேட்டில் வந்து வரி செலுத்தணும்னு சொல்றாருல, அதுக்கு அவர் சொல்லியிருப்பாரு. நான் காரு, பைக்கு டேக்ஸ் கட்டி தான் நான் வந்து வண்டியே வாங்குறேன். ரோட் டேக்ஸ், அந்த டேக்ஸ், இந்த டேக்ஸ்ன்னு போட்டு தான் நான் வண்டியே வாங்குறேன். அப்புறம் என்னத்துக்கு டோலுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு அந்த ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருந்தாரு. கேட்டு முடிச்ச உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டோல் கேட் வந்து அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ எல்லாத்துமே இப்போ வந்து கஷ்டமாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் ஈராக் வந்து போர் நடக்குது இல்லையா? ஈரான் அமெரிக்கா. ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தலைவர்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம் நமக்கான ஒரு யூஸாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ராகவ் ஜாதவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எம்பி வந்து நமக்கு கிடைக்கும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அவருக்காக குரல் கொடுங்க. ஸோ அவங்களால சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு எம்பி நம்ம கிடைக்கணும், இல்லை எம்எல்ஏ கிடைக்கணும் அப்படிங்கும்போது மறக்காம நீங்க வந்து ஓட்டு போட மறக்காதீங்க. மெயின் வந்து நம்ம ஓட்டு போடணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, அன்னைக்கு லீவு போட்டா இருந்தாலும் சரி, உங்களோட உரிமையை நீங்க விட்டுறாதீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான், 5 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க ஓட்டு போட போறீங்க. அது யாருன்னு தீர்மானிக்கிறது நீங்க ஒரு ஓட்டாள கூட இருக்கலாம். ஸோ அனைவரும் போய் மறக்காம ஓட்டு போட மறந்துடாதீங்க. நீங்க ஓட்டு யாருக்கு போடணும் முக்கியம் இல்லை, ஆனா ஓட்டு போடணும். ஓட்டு போட்டு நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க தான் முக்கியம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமுக்க. ஸோ எதனா குறைகள் இருந்தால் மன்னிங்க. குறைகள் இருக்காது, இருந்தாலும் மன்னிங்க. ராகவ் ஜாதவ் மாதிரி ஒரு எம்எல்ஏவை இல்லை எம்பியை அந்த மாதிரி கொண்டு வாங்க, மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.